போடுறதுக்கு போனாதான் தெரியும். கொஞ்ச நேரம் ஜுரம் ரொம்ப 100 டிகிரி அடிக்குதுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போறோம். அவன் ரொம்ப பயந்து இருப்பான் இல்லைங்களா? பயந்துட்டு ஊசியை வானப்பா எப்பயாவது கொஞ்சம் மாத்திரைனா குத்துருங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்குள்ளே கொஞ்ச நாள் பொறுத்துக்கணும். என்ன பண்ணுவா? அப்புறம் இந்த ஊசி போட்டா அவனுக்கு என்ன ஆயிடும்? ஜுரம் சீக்கிரமா கம்மி ஆயிடும் அப்படின்ற மாதிரி இங்க கேட்கிறாரு. 22ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது என் தேவனே ஏன் என்ன கைவிட்டேன் என்று கேட்கும் போது, இதே மாதிரி பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது கதறாருங்க. ஆனாலும் என் விருப்பத்தின் படி அல்ல. இவ்வளவு நல்ல கிறிஸ்து சொல்றதான வார்த்தை பாருங்க. என் விருப்பத்தின் படி அல்ல, ஆனாலும் உங்க விருப்பத்தின் படி இந்த பாத்திரம் என்ன பண்ண நீங்க கடவுள் என்று ஜெபம் பண்றாருங்க. அப்போ நம்ம ஜெபிக்கிறதான ஜெபத்தில் கூட அவருக்கு பிரியமா இருக்குதான்றது நாம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. அதே நேரத்துல பாருங்க யோசிக்கலாம். குப்பையாமாக எண்ணுகிறேன். குப்பை என்ற என்னங்க? எதுவுமே எனக்கு பெருசா இல்ல, எதுவுமே எனக்கு பெருசா இல்ல. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே கிறிஸ்துக்காக நான் குப்பை என்று நான் கருதுகிறேன். நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன் எதுவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, தேவன் தான் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுக்கலாம். ஆபிரகாமை எதுக்காக ஆசீர்வதிச்சா தெரியுங்களா? அவர் சொன்ன வார்த்தைக்கு பின்பற்றார். ஈசாக்கை எதுக்காக ஆசீர்வதித்தாருன்னா, அவரு விதைச்ச விதை எப்படியாப்பட்டதுங்க? ஒரு விதை விதைச்சாரா எத்தனை மடங்கு அர்த்தாருங்க? 100 மடங்கு அர்த்தாரு. அப்போ நீ செய்வதெல்லாம் நான் செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டணும். யார் சொல்லணும்? மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். தேவனால் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டனால்தான் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்று இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து தேவனால இங்க பெற்ற ஆசீர்வாதம் யூதர்களே சொன்னாங்க. அந்த ஜனத்திலிருந்து தேவன் அந்த ஜனத்திலிருந்து பாருங்க, இவரு நல்ல யூதனா தான் இருக்கிறாரு. ஆனா நான் வேறுபட்டு அந்த கிறிஸ்துக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை தூசு என்று நான் நினைச்சு எல்லாம் ஒதுக்கி கிறிஸ்துக்காக நான் வரேன்றாரு பாருங்க. அப்புறம் கீழே வசந்த வாசிக்கலாம். நான் அடைந்தாய்த்து பாருங்க, நான் அடைஞ்சிட்டே அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு உறுதி இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும், எவ்வளவு தேவன் உயிரோடு ஏம்பினார் என்று அதை அடைந்தேன் என்று சொல்றாருங்க. பாருங்க, முற்றிலும் நான் தெரின நானே என்று சொல்லி எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் கிறிஸ்து இயேசுனால எதுக்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடுங்க. நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம எதுக்காக பிடிச்சாங்க? உன்னை என்னை எதுக்காக பிடிச்சாரு தெரியாது. உனக்கு தெரியுமா? இப்போ உன்னை பாடும்படி. நீங்க ஒரு வேலை நீ யோசனை பண்ணுங்க. இப்போ முன்ன காலத்துபடி கிறிஸ்துக்குள்ள இல்லாத போது நீங்க யோசனை பண்ணுங்க. நீங்க வந்து பைபிள் படிப்பீங்கன்னு நினைச்சீங்களா? பாட்டு பாடுவீங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல தேவனுக்கு ஆராதனை பண்ணுவேன்னு நினைச்சிருப்பீங்களா? இல்ல. ஆனா கிறிஸ்து இயேசுனால பிடிக்கப்பட்டவன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றது எதுக்காகனா, அவருக்கு முன்ன அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவனா காணப்பட்டார். நம்ம எங்கன்னா நியாயப்பிரமாணம் நமக்கு தெரிஞ்சிச்சா? இல்ல. ஆனா நியாயப்பிரமாணம் தெரியாத போதே தேவன் நம்மை முன்குறித்து அவருக்குள்ள நம்மளை கிறிஸ்துக்குள்ள நம்மளை முன்குறித்தாராம். அப்போ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க வந்து அவருடைய வேத வசனங்கள் இப்படி சொல்லிக்குது. இது வாசிக்கிறதுக்கு ஒரு டேலண்ட், பாடுறது ஒரு டேலண்ட், தேவனை பத்தி நம்ம யோசிக்கிறதே பெரிய டேலண்ட். ஏன் காரணம்? தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. நம்ம அன்பு கொந்தமா? யாருன்னா அன்பு கொந்தம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வசனம் சேர்த்து காட்டுவோம். யாராவது அன்பு தேவனை நான் அவரே என்னை அன்பு கொண்டாருன்னு தான் வேதம் சொல்றேன். நான் இயேசுவை நேசிச்சேன்னு யாரும் சொல்ல முடியாது. காரணம் நாம் நேசிக்கல, அவர் நம்ம நேசிச்சார் இல்லைங்களா? அப்படித்தான் சொல்லுங்க. அப்போ பார்க்கும்போது இன்னும் பாருங்க, இன்னொரு வசனத்தை மட்டும் வாசிச்சுலாம். சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று சொல்லி நான் எண்ணுகிறது அல்ல, ஒன்று மட்டும் நான் செய்யறேன். பாருங்க, பின்னானதை மறந்து. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம அதிகால நேரத்துல நாம என்ன பண்ணனா, எல்லாமே பின்னானது மறந்து முன்ன எப்பவுமே நம்ம தேவன் வந்து நம்ம அதுக்கு ஒரு வாட்டி நம்ம பாவிங்கோ, நம்ம தகுதி இல்ல, தேவன் சொல்ல நிக்க முடியாது, இப்படி நம்ம சொல்லவே கூடாது. காரணம் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை தான் தேவன் நம்ம விசுவாசமா ஏற்பது. விசுவாசக்கும் விசுவாசம் இல்லாதவங்களுக்கு பங்கு இல்லை இல்லைங்களா? நாம் விசுவாசத்தின் வார்த்தைகளை நம்ம பேசும்போது தேவனோடு கூட அது பாருங்க, முன்னானது நான் பின்னானது மறந்து முன்னானது நான் என்ன பண்ணுவேன்? நாடுவேன்னு சொல்றாரு.
அப்போ நம்ம முன்னானது எங்க நம்ம பந்தயத்துல ஒருவன் ஏதாவது பெறணும்னா பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பெறணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி இவரு என்ன சொல்றாருன்னா, நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், என் விசுவாசத்தை என்ன பண்ண காற்றுக்கொண்டேன் என்று சொல்றாரு. அப்போ நம்ம ஓடுகிற ஓட்டம் எதுக்காகனா கிறிஸ்துக்காக. அந்த ஓட்டத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த பண்ணுகிற பிரயாசம் எல்லாமே கிறிஸ்துக்காக. ஏதாவது செய்யறோம்னா அது ஒவ்வொரு நாளும் அவருக்காக, அவர் நாமத்துக்கு மகிமைக்காக நாம் சேரும்போது அவர் நம்ம என்ன பண்றாருங்களாம், பின்னானதெல்லாம் மறந்து செய்யறாங்க, முன்னானது வரும்படி செய்யறாங்க. நாம எந்த நிலைமையிலிருந்து நம்ம எடுத்தார்னா, நம்ம தாழ்மை தேவன் அதே நேரத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது தாழ்மை அடி ரூபத்தை எடுத்து முடிவறிந்த கிறிஸ்துக்காக தாம் தாழ்த்தினாராங்க தேவன். நான் அவரு நினைச்சா எதுனா செய்ய முடியும், தூதர்களை அனுப்புன்னு சொல்லும்போது அங்க கேக்குறாருங்க, உம்மாலே எதுவுமே செய்ய முடியும். சாத்தான் கேக்குறான் இல்லைங்களா, நீ தேவகுமாரன் அந்த மேல இருந்து என்ன பண்ணிட குடிச்சது உனக்காக என்ன பண்ணுவாங்க, தூதர்கள் வந்து உன் கையில உன்னை தூக்கிவாங்க அப்படின்னு போது, உன் தேவனாக கர்த்தரை நீ என்ன பண்ணாத பரீட்சை பண்ணாத இப்ப அதென்று ஏதப்பட்டு இருக்குது என்று எங்க வச்சு சொல்றாருங்க. சங்கீதம் எத்தனாவது அதிகாரம் 91. அப்ப வசனங்கள் நமக்கு தெரியும் போது நாம் ரொம்ப சுத்தம். அதே நேரத்துல வசனங்களை நம்ம சொல்லி பாய்க்கும் போது நாம் ரொம்ப தேறினுங்களா, நான் தேறினா இருந்தாலும் நான் பின்னானது மாறிட்டேன். அப்போ நம்ம கூட தேறிங்களா இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள நம்மளே நாம் தாழ்த்துவோம், நம்மளே நாம் உயிராதபடி. எப்பவுமே நான் ஜபத்தில் ஆகட்டும், நாங்கள் எப்பவுமே நீங்க இன்னைக்காக ஜபம் பண்ணிக்கிறீங்களா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ஜபம் பண்ணது தான் நமக்கு வேணும். ஜபம் வேணும், பைபிள் வேணும், அது ரெண்டுமே வேணும். தண்டவாளத்துக்கு ரயிலுக்கு போனோம்னா என்ன வேணுங்களா, ஒரே ஒரு பட்டத்து மேல போமா போக முடியாது. அதே நேரத்தில் ஒரு கால் இருந்து ஒரு கால் இல்லாத இருந்தா நம்ம நடக்க முடியுமா, முடியாது. அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையை கூட மனைவியும் கணவனை இசைந்து வாழ்ந்தா ரொம்ப நாள். அதுக்குதான் கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்வார் 24:15, நானும் என் வீட்டாரை என்றால் யாரை சேவிப்போம், கர்த்தரே சேவிப்போம். நீங்க யாரன்னா சேவிச்சுக்கீங்க, ஆனா நாங்க மட்டும் யாரை சேவிப்போம், அவரு தான் தேவன், அவரு தான் ஜீவன், அவரு தான், அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. அவர் இல்லாம நாங்க வாழ மாட்டோம்னு சொல்றாங்க. நீங்க நான் கூட அப்படிதான் சொல்லணும். கிறிஸ்துக்காக நம்ம பின்னானது எல்லாம் மறந்து முன்னானது நாம் நாடணும். அந்த நாடும் போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம பிள்ளைங்களுடைய தலைமுறை நம்ம மூலியமா ஆசீர்வதிக்கப்படும். அங்க பார்த்தோம்னா நம்ம ஆபிரகாம்ல இருந்து பார்க்கும்போது அதுக்கு முன்ன யார் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது நம்ம தேராக பார்த்தோம். தேராக யாருடைய அப்பா, தேராகுக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க. அது கூட பைபிள்ல சொல்லப்படுது. யார் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம கேள்வி கேட்கறதுக்கு போது பைபிள்ல அதிகமா கேள்வி கேட்கறதுனால விசுவாசம், கேள்வினால விசுவாசம் வரும். அப்போ நமக்கு கேள்வி கேட்கும் போது எதுக்கு கேள்வி கேட்கறோம்னா, நாம் விசுவாசத்துல அதிகமா பலத்துக்காக. நம்ம பலன் கொள்ளும் போது நாம மட்டுமல்ல மற்றவங்களை கூட நம்ம பலப்படுத்துறோம். கிறிஸ்து நம்ம இப்ப அதிகதான் பவுல் சொல்லுவாருங்க 4:13 சொல்லும் போது, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நமக்கு பலப்படுத்துறதான கிறிஸ்து. நான் இங்க மட்டும் இல்லைங்க, ஒரு சில வசனங்களை நான் அதுக்கு முன்ன ஒரு அதிகாரத்தை தப்ப சொல்லிட்டேன், சாரி, மன்னிக்க வேண்டுமா கேட்கிறேன். யூடியூப் சேனல் பாக்குறேன் எல்லாரும் கூட நான் சொல்லாதபடி எனக்காக நீங்க எல்லாரும் கூட ஜெபிக்கப்படி அன்பா கேட்டு உங்களை எல்லாரும் கூட நான் கேட்கிறேன். காரணம், நம்ம எதுவுமே ஆகட்டும், நம்ம இங்க நம்ம சொல்லறது எல்லாமே கவனிப்பாங்க. அதே நேரத்தில் பைபிள்ல சொல்லிக்குதா இல்லையானது காமெண்ட் கூட வைப்பாங்க ஒரு சிலர். காரணம், நாம் தப்பு இல்லாம வாயினோம். ஏன்னா அது எசேக்கியேல்ல சொல்லிக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ எசேக்கியேல்ல எத்தனை அதிகாரம்னு 48 சொல்லிட்டேன், இல்ல எரேமியால சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு. இந்த சாத்தான் குறித்து ஒரு சில அதிகாரத்துல எல்லாம் சொல்லிக்குது. ஒரு சிலது தப்பா சொல்லிக்கிறான், தயவு செஞ்சு என்ன பண்ணீங்க அதை சொல்ல. 28 கரெக்ட், அது 28. நீங்க கூட, ஏன்னா நான் தப்பு சொல்லும் போது அது எல்லாரும் கவனிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம தவறு எதுவுமே தவறு சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்காக ஜெபம் பண்ணபடி உங்களை எல்லாரும் அன்பா கேட்டுக்கிறோம். தேவதாமன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு தந்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் நம்ம தொடர்ந்து எல்லா பிரகதி நாளைக்கு நம்ம செகண்ட் சாட்டர்டே மாசம் நமக்கு நடக்குது. எல்லாரும் அன்பா வந்து கலந்து கொள்ளப்படி. அநேக பேருக்கு நீங்க தெரியலனா நமக்கு நம்மளுடைய சேனல் பார்க்குற உங்களை எல்லாருக்கும் கூட தேவன் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் நமக்கு செகண்ட் சாட்டியான ப்ரேயர் இருக்கிறது, நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதுக்காக நீங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணும்படி இது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தேவன் உங்களை இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி
தேவனே மகிமைப்படுவார். என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றும் தேவனுக்கு மகிமையா இருக்கும்படி நீங்கள் எல்லாம் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொண்டு வார்த்தை முடித்துக்கொள்ள தேவனே மகிமைப்படுவார்கள்.